رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا طيبا مباركا، أشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. நம் தெரிந்த ஒன்றுதான், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிளம் குழந்தையாக இருக்கும் போது பேசிய வரலாறும் அறிந்தது. ஆனால் ஹதீஸ் ஷரீஃபிலே 3 குழந்தைகள் பேசியதாக வருகின்றது. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று ஃபிரௌனுடைய காலத்திலே ஃபிரௌனுக்கு தெரியாமல் ஃபிரௌனுடைய அரண்மனையிலே ஃபிரௌனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வேலை அம்மா வேலைக்காரி ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு 12 குழந்தைகள். ஃபிரௌனுடைய மனைவிக்கு அந்த அம்மா தான் பணிவிடை செய்வார்கள். ஒரு சமயத்திலே தலையை வாருகின்ற நேரத்தில் சீவுகின்ற நேரத்திலே அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. பிஸ்மில்லா சொல்லி எடுத்து விட்டார்கள். இந்த செய்தியை ஃபிரௌன் காதில் விழுகின்றது. அல்லாஹ் என்று பிஸ்மில்லா சொல்லி ஏதோ வார்த்தை நீ சொல்லியிருக்கின்றாயே, எனக்கு தெரியாமல் என் அரண்மனையில் இன்னொரை மூசாவை ஈமான் கொண்டிருக்கின்றாயே என்று வரவழைக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு முன்னாலேயே பெற்ற குழந்தை 12 குழந்தை ஒவ்வொரு குழந்தையாக ஈமானை விட சொல்லி ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெயில் அந்த குழந்தைகளில் முக்கி எப்படி கோழியை பொறித்து எடுப்பது போல் அந்த ஒவ்வொரு குழந்தையும் எடுக்கப்படுகிறது. எப்படி சிக்கன் 65 முழு கோழியை அந்த எண்ணெயில் பொறித்து இருப்போமோ அப்படி ஒவ்வொரு குழந்தையாக எடுக்கப்படுகின்றது. 12வது குழந்தை மார்பிலே பால் அறிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அம்மா பீரிட்டு அழுகின்றது. அந்த குழந்தை அப்படியே எழுந்திருந்து அந்த குழந்தை மடுவிலிருந்து வாயை திறந்து, அம்மா அழுகாதே, உனக்கு மிகப்பெரிய சுவனம் இருக்கின்றது, இந்த நெருப்பை விட அல்லாஹ் உன்னை பெரும் நெருப்பை விட்டு காப்பாற்றுவான் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் இதை நினைத்து அந்த அழுகவில்லை, 12 குழந்தை நீயும் அழப் போகின்றாய், இதை நினைத்து நான் அழுகவில்லை, எனக்கு என் தலையினுடைய ரோமத்து அளவு எனக்கு குழந்தை இருந்தாலும் கூட நான் அல்லாஹின் பாதையில் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், என்னை கொடுத்ததோ 12 குழந்தை என்பதாக நினைத்து அதை நினைத்து நான் வருத்தப்படுகின்ற சொன்னார்கள். ஒரு மன்னருடைய காலத்திலே ஒரு குழந்தை, அந்த குழந்தையை மக்கள் எல்லாம் பேசப்படுகின்றது, இது தவறாக பிறந்த குழந்தை, இது தகப்பன் இல்லாமல் குழந்தை பிறந்தை, இப்படி என்றால் மக்கள்கள் இசைப்பாடி தூவிக்கொண்டு இருக்கிற நேரத்திலே ஒரு சமயத்திலே அந்த பால் மடுவிலே குளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்நாட்டில் ஆளக்கூடிய மன்னர் அந்த வழியே சென்றார். அப்ப அந்த குழந்தை மடுவிலிருந்து பாயை எடுத்து, என் தகப்பன் வேறு யாரும் இல்லை, இதோ சொல்கிறாரே இந்த மன்னர் தான் சொன்னது. ஆக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்ற நேரத்திலே பச்சிளம் குழந்தை பால் கொடுக்க அந்த குழந்தை கூட அல்லாஹ்வின் அத்தாட்சி எழுத்து என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் காணுகின்றோம். நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த மக்ஃபிரத்தின் நாள் இந்த நடு பத்தியிலே தவறை நினைத்து தன்மையில இருந்து அல்லாஹ்வில் அணுகக்கூடிய அந்த கண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நரக நெருப்பு தீண்டாது. அல்லாவும் விரும்பக்கூடிய விஷயம் பாவ மன்னிப்பு. நபிமார்கள், வலிமார்கள் எல்லோருமே இந்த இரவு நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்வை நினைத்து தன் பாவத்தை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்த இந்த பெரும் பாக்கியம் இந்த இரவிலே தனிமையில உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷமாவது உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து நாம் நினைத்து நம் தவறுகளை நினைத்து அல்லது அழுக வரவு நினைத்து யாருமே இல்லாத தனி வீட்டிலே உட்கார்ந்து அல்லது யாருமே இல்லாத நடுநிசையில உட்கார்ந்து நம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஏதாவது தவறு செய்திருக்கோமா, யாரையாவது பொய் சொல்லியிருக்கோமா, யாரையாவது திட்டி இருக்கமா, ஏதாவது துரோகம் செய்திருக்கோமா நினைத்து, அல்லது இந்த நாள் குரான் ஓதவில்லையே, தொழுகையில ஏதாவது முன்பின் ஆக்கி இருக்குமா என்று நினைத்து தன் தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே ஏதோ ஒரு நான் இந்த தவறு நான் செய்து விட்டேன், இது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றாக மனம் உருகி நாம் என்ன செய்ய தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்பது வெறுமனும் யா அல்லாஹ் நீ மன்னித்துக் கொண்டு அல்ல, நம்ம இடத்திலே உள்ளத்திலே ஓட வேண்டும். இந்த வருஷத்திலே 2001 இந்த மாதத்திலே இந்த தவறு யா அல்லாஹ் நான் செய்து விட்டேன், இது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னார் சண்டையில ஏசி விட்டேன், இன்னார் நான் துரோகம் செய்து விட்டேன், 10 ரூபாய் என் காசை என்ன செய்து நான் அபகரித்து விட்டேன், ஏதோ ஒரு காரணம் நம்ம அறியாமல் ஏதோ நடந்திருக்கும். நினைத்து பகல்ல நினைத்து இரவிலே மனசுல ஓடப்பட்டு அந்த தவறுகள் திருந்தப்பட வேண்டும். யா அல்லாஹ் இந்த தவறை உன்னை தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதாக நினைத்து, அது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் சின்ன தவறாக இருந்தால் சரியே, ஒரு பூச்சியை நாம் கொள்வதாக இருந்தால் சரியே, ஏதாவது ஒரு தவறு நாம் செய்திருந்தோம்னால் அதை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை வலியுறுத்தி சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானை தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கின்றான். அந்த தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் எங்கள் தவறை மன்னித்து, எங்கள் ஊர் தவறை மன்னித்து, இந்த உலக மக்கள் தவறெல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், மன்னித்து ஆக வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.